2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாகும் போது இளைஞர்களின் திறனை நாட்டின் திறனாக வெளிப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்களுடனான நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று கலந்துரையாடினார். அப்போது டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் வளர்ச்சி, இளைஞர்களின் பங்களிப்பு ஆகியவை இந்தியாவின் எதிர்காலத்தை மறுவடிவமைக்க உள்ளதாக கூறினார். இளம் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் முயற்சியால் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டு நாடு அதிவேக வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா படைப்பாளிகளுக்கு புதிய தடத்தை உருவாக்கி கொடுத்திருப்பதாகவும், கலாச்சாரம் மற்றும் படைப்பாற்றலை கொண்டு ஆரஞ்சு பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாடு 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளை இன்றைய இளைஞர்களின் வாழ்வில் முக்கிய தருணமாக இருக்கும் எனவும், அவர்களது வெற்றியின் மூலம் நாடு புதிய உச்சங்களை தொடும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். जिन विषयों को आज आपने चर्चा में लिया है, जैसे खासतौर पर विमेन लेड डेवलपमेंट और यूथ पार्टिसिपेशन इन डेमोक्रेसी, ऐसे गंभीर विषयों पर जिस प्रकार से विचार आपने रखे हैं, ये प्रशंसनीय है। थोड़ी देर पहले आपने यहां जो प्रेजेंटेशन रखे, अलग अलग थीम्स को लेकर प्रभावी बात रखी, ये दिखाता है कि हमारी अमृत पीढ़ी विकसित भारत के निर्माण के लिए कितनी संकल्पित है। इससे ये भी स्पष्ट होता है कि भारत में जैन जी का मिजाज क्या है। भारत का जैन जी कितनी क्रिएटिविटी से भरा हुआ है। मैं आप सभी युवा साथियों को, मेरा युवा भारत संगठन से जुड़े सभी नौजवानों को इस आयोजन के लिए और इसकी सफलता के लिए मैं बहुत बहुत बधाई देता हूं, आप सबका अभिनंदन करता हूं. இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 3000 இளைஞர்களும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் இளம் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர்.